வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னாக்கா உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர். அதாவது வந்து நிறைய பேருக்கு இப்போ 40-45 வயசுக்கு மேலே உள்ள ஆண்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனை நிறையா இருக்குது. பெண்களுக்கு இந்த மாதிரி உயர் ரத்த அழுத்தம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக் என்னன்னாக்கா உயர் ரத்த அழுத்தத்துக்கு என்ன தேவை, என்ன சாப்பிட்டா இதை வந்து குணப்படுத்த முடியும், கட்டுப்படுத்த முடியுன்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம உணவே மருந்து, நம்மளுடைய கான்செப்ட் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், உணவே மருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த டாப்பிக்கில் வந்து என்ன தேவைப்படுதுன்றத பார்ப்போம். இதுக்கு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ வந்து எல்லாருக்குமே தெரியும். தாமரைப்பூ வந்து பார்த்துருப்பீங்க. இதில் 2 வகையான தாமரை வருது. ஒன்று வந்து வெண்தாமரை, இன்னொன்று செந்தாமரை. நமக்கு இப்போ நமக்கு தேவைப்படுறது என்னன்னாக்கா, இப்போ நம்ம இந்த மருந்துக்கு என்ன இந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கு தேவைப்படுறது என்னன்னாக்கா வெண்தாமரை, வெள்ளையாக இருக்கும் வெண்தாமரை வாங்கிக்கோங்க. கோயில்களில் வந்து கிடைக்குங்க. நீங்கள் கோயில் வாசலில் போனீங்கன்னாக்கா வெண்தாமரை நிறைய பேர் வச்சுருப்பாங்க, சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க. ஒரு 10லேருந்து 15 வெண்தாமரை வாங்கிக்கோங்க. 10லேருந்து 15 வெண்தாமரைன்றது வந்து தேவையான அளவுக்கு வந்து நமக்கு மருந்து செய்கிறதுக்கு போதுமான அளவு ஒரு விஷயந்தாங்க அது. நீங்கள் தாமரை வாங்கிட்டு வந்து தாமரையை வந்து அந்த தாமரை இதழ் இருக்கு பார்த்தீங்களா, இலை, அந்த இலை மட்டும் நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. பிச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 தாமரை வாங்கினீங்கனாலே போதுமான அளவுக்கு நமக்கு கிடைச்சிருங்க. நீங்கள் வந்து அந்த தாமரை இதெல்லாம் நல்லா பிச்சு எடுத்துட்டு வெயிலில், அதாவது ரொம்ப அதிகமான வெயிலில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்ல ஹெவியாக வெயில் இருக்குன்னா கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிற இடத்துல வைங்க. நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நாள் தொடர்ந்து வெயிலில் வச்சிங்கனாலே வந்து அந்த இலையை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் அதை உடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு மருந்து பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து அந்த இலை வந்து மாறி இருக்குன்றது அர்த்தம். இல்லை எனக்கு இன்னும் ஒரு ரொம்ப இதமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாள் வந்து அதிகமான வெயிலில் வச்சிங்கன்னா அந்த இலை வந்து உடையிற தன்மை வந்துருச்சு அப்படின்னா பவுட்ரு ஆகுற அளவுக்கு நமக்கு வேணும். நமக்கு விஷயம் என்னன்னாக்கா அந்த வெண்தாமரை இலையை வந்து எடுத்து நம்ம பிச்சு வெயிலில் வச்சுருக்கோம். அதை நம்ம எடுத்து உடையும் போது பவுடர் ஆகும், இந்த இது பவுடர் ஆகுற தன்மை வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாக்கா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னாக்கா அந்த பவுடர் ஆன பிறகு மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டால் எனக்கு சரி வர மாட்டேங்குதுன்னா கல்கல்வம் இப்போல்லாம் சின்ன சின்ன கல்கல்வம் வந்து வெளியில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் இலையை போட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணுற அளவுக்கு கல்வத்தில் வச்சு அரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பவுடர் ஆயிரும். பவுடர் ஆன பிறகு கல்வத்தில் போடுறவங்க கல்வத்தில் போடுங்க. கல்வத்தில் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இந்த மருந்து. மிக்சின்றது என்றைக்குமே வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்கா. ஏன்னா வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுற ஒரு சட்னிக்கு அதை யூஸ் பண்ணுவோம், மிளகா பொடி வச்சுருப்போம், எல்லாமே அதில் அரைச்சிருப்போம். நீங்கள் ஒன்று இதுக்குன்னு தனியாக ஒரு கப்பு வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா கல்வம் ஒன்று வாங்கிட்டு கல்வத்தில் அரைச்சிருங்க. இல்லாட்டினா நல்லா மிக்சியாக நல்லா அந்த மிக்சி கப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி வெயிலில் வச்சுட்டு திரும்ப நீங்கள் நல்லா காஞ்ச பிறகு இந்த பவுட்ரு பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்கோங்க. இப்போ வெண்தாமரை இதெல்லாம் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோம், இதை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணுன்றதை நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெண்தாமரை பவுடரை வந்து எடுத்துட்டோம். டெய்லி காலையில் ஒரு 5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கனாலே நல்ல பலன் இருக்குங்க. ஒரு பவுட்ரு பண்ணி வெண்தாமரை பவுட்ரு பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கத வந்து ஒரு 5 டீஸ்பூன் காலையில் ஒரு 5 டீஸ்பூன் ஒரு 200லேருந்து 300 ml தண்ணி எடுத்துக்கோங்க. 5 டீஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் சூடுபடுத்தினீங்கன்னா அந்த வெண்தாமரை பவுடரில் இருக்கிற தன்மை வந்து நீரில் வந்து வரணும். அதாவது கஷாயமாக மாறணும். கஷாயமாக மாறுற தன்மை வந்து நமக்கு தெரியும், கெட்டியாயிரும். கஷாயன்றது என்னன்னாக்கா எந்த பொருளோட அந்த தண்ணியில் வச்சு சூடுபடுத்துகிறோமோ அந்த பொருளோடைய தன்மை வந்து தண்ணியில் வந்துடும். தண்ணியில் வந்த பிறகு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துடும், இல்லை அதனுடைய கலர் வந்துடும், இல்லை அதனுடைய தன்மை இதில் இறங்கும்போது நமக்கு தெரியும் இது வந்து போதுமான அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது. வந்திருக்குன்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு 300 ml தண்ணியில் வந்து 5 டீஸ்பூன் ஒரு காலைல 5 டீஸ்பூன் எடுத்து சூடுபடுத்தினீங்கன்னா 100 mlலேருந்து 50 mlக்கு நல்லா காய்ச்சிட்டிங்கனாக்கா 50 ml மாறிடும், இல்லை ஒரு 75-100 ml மாறிடும். மாறின பிறகு பார்த்தீங்கன்னா அது கஷாயத்தன்மை இருக்கும். அதை நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா அந்த கஷாயத்தில் வந்து நீங்கள் சூடுபடுத்தி கஷாயமாக வச்சுருக்கிறத வந்து ஒரு கிளாஸில் எடுத்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டிங்கன்னா இந்த பவுடர்லாம் வந்து வேஸ்டேஜ் எல்லாம் வந்து வெளில எடுத்துடலாம். நமக்கு தேவை வந்து அந்த கஷாய தண்ணி தான். நீங்கள் அந்த கஷாய தண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா போதுமான இதமான சூடு வந்துடும் குடிக்கிற அளவுக்கு. நீங்கள் என்னால் அப்படியே குடிக்க முடியாது, எனக்கு கசப்பு தன்மை இருந்தால் பிடிக்காது, துவர்ப்பு தன்மை இருந்தால் பிடிக்காது
அதிகமாக ஒரு மாதிரியா இருந்தால் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சிங்கனாக்கா பாலும் சர்க்கரையும் கலந்துட்டு இந்த கஷாயத்தையும் கலந்து குடிச்சிங்கனாக்கா ரொம்ப அருமையாக வேலை செய்யும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான விஷயம். நீங்கள் தொடர்ந்து 10 நாள் 15 நாள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கனாலே போதும், முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம். இது தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். நன்றி.